ஹாய், வெல்கம் டு திலு ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி வந்து டே 7 பார்க்க போகிறோம். இந்த டே 7ல் 2 விதமான லீப்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். டாப்பில் இருக்கிறதுல ஒரு லீஃபும் கீழே இருக்கிறதுல ஒரு லீஃபும் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஜர்தோசி ஒர்க்கில் இன்றைக்கி டே 7 பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். இதை இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு லாக் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும், ஏன் வந்து அவுட்லைனை கொடுத்துட்டு உள்ள ஜர்தோசி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். தாராளமாக கொடுக்கலாம். அவுட்லைனை கொடுத்துட்டும் நீங்கள் ஜர்தோசியை கொடுக்கலாம், ஜர்தோசியை கொடுத்துட்டு அவுட்லைனையும் கொடுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சென்டர் பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சென்டரை பார்த்து எடுத்துகிட்டு லாக் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போது லெஃப்ட் ஆர் ரைட் 2 சைடில் ஏதாவது ஒரு சைடை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் லோடிங் எப்படி நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம ஜர்தோசியை உள்ளே வைப்போமோ அதே மாதிரி தான் வச்சுட்டு, இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து லெஃப்ட் சைடு எடுத்தேனையா, இப்போது நான் வந்து அடுத்தது ரைட் சைடு எடுக்க போகிறேன். அட் அ டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மெத்தட்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து ஒரு விதமான லீப் ஸ்டிச். இப்போ நம்ம அதில் வந்து பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், அந்த விதத்தில் தான் பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் 2 சைட்லையும் கொண்டு வந்துக்கலாம். எப்படியும் நம்ம சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு விதமான லீஃப்னு சொல்லலாம். இது ஈஸியாக இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். எப்போவுமே சொல்கிறது தான், கேர்ஃபுல்லாக நீங்கள் மட்டும் லீஃபை வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சூப்பராக டிசைன்ஸ் கிடைக்கும். நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரே சிங்கிள் கலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் லீஃபை கொண்டு வரணும். இப்போது ஃபினிஷிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லீஃப் வந்து எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். ஃபினிஷிங் இடம் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபினிஷிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத யோசித்து பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே இமேஜு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகாதீங்க. யோசித்து ஃபினிஷிங் ஸ்டேஜை கரெக்டாக நீங்கள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது இந்த லீஃப் வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போது நம்மளுக்கு வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை. கரெக்டாக? இப்போது இதை ஃபினிஷிங் எப்படி பண்ணுறேன், ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது இது வரையும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், போட முடியும். அடுத்த பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லீஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா. இப்போது இந்த சைடு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு சைடில் எதனா ஸ்பேஸ் இருக்கா என்ன ஏதுன்னு பாருங்கள். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுறலாம். நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா எந்த சைடில் வந்து ஸ்பேஸ் தெரியுதோ அந்த சைடுக்கு ஒரு ஜர்தோசியை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த மெத்தடில் பண்ண வேண்டியது ஃபினிஷிங்கில். ஏன்னா நம்ம 1 by 1 லெஃப்ட் ஆர் ரைட் வந்து பண்ணிகிட்டே வரும்போது அந்த இடத்துல என்னன்னா ஸ்பேஸ் வந்து கீழே வந்து கம்மியாகும். அதை கம்மியாகாத அளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஈவனாக உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். இப்போது நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இந்த சைடும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இல்லையா. இப்போ நான் இந்த சைடு இருக்க ஸ்பேஸை நான் வந்து இப்போ ஃபுல் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. இப்போ முடிஞ்சிட்டு நான் இங்கே லாக் போட்டுடுறேன்.
அவ்வளோதான். இப்போது நம்ம லாக் போட்டாச்சு. இப்போது ஒரு விதமான லீஃப் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து கீழே ஒரு லீஃப்ஸ் நான் போட்டு கூட காமிக்க போகிறேன். இதை எப்படி பாருங்கள், இதை எப்படி கட் பண்ணணுன்றதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. மேலே வந்து உங்களுக்கு தெரியும் லீஃபில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இப்போது இந்த லீஃபை வந்து லோடிங் லீஃப்னு சொல்லலாம். இந்த லீஃபை லோடிங் லீஃப். இப்போது இங்கேருந்து இதுக்கு கீழ் பார்ட் இவ்வளோ தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போது இதுக்கு நேராக இப்படி லோடிங் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போது என்கிட்ட அதுக்கான பீசஸ் இருக்குது. நான் அதை வந்து லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த டயக்ராமை டச் பண்ணாத அளவுக்கு, எப்படின்னா அவுட்டரில் போகாத அளவுக்கு உள்ளேயே இந்த மாதிரி உள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லோடிங்கை பண்ணிக்கலாம். க்ராஸாக தான் நீங்கள் லோடிங் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லோடிங் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், க்ராஸாக. நான் எப்போவுமே சொல்லும் தான் மேலே போகும்போது எம்டியாக போகலாம், கீழே வரும்போது நம்ம லோடிங்கில் வரலாம். இல்லை கீழே வரும்போது வந்து லோடிங் பண்ணிக்கலாம், மேலே போகும்போது அதான் மாற்றி மாற்றி நீங்கள் எப்படி வேணால் எந்த சைடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு தெரியாத அளவுக்கு லோட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து தெரியணும் அப்படின்றது கிடையாது. த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பஃப்னஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? பஃப்னஸ் வேணும்னா என்ன யூஸ் பண்ணலாம் இதுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பேன். பைப்பிங் த்ரெட் ஆர் ஜர்தோசி இதையே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பஃப்னஸ் கொடுத்துக்கலாம். இப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பஃப்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போது நான் இங்கே வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, நெருக்கமாக கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும், நெருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு நெருக்கம் அதிகமாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சில் நான் டயக்ராம் பெருசாக போட்டிருக்கனால தான் உங்களுக்கு நெருக்கம் அப்படி தெரியுது. சில பேர் இந்த லீஃப் மெத்தடில் 5 இல்லை 6 அதை தான் இந்த லோடிங் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சொல்லி கொடுக்குறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும் போது எப்படி யூஸ் பண்ணோன்னா 5 or 6 வந்து லீஃபில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஓவராக ஜர்தோசியை வந்து லோட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு 5 or 6 எப்படி கொடுக்கணுன்றத நான் சொல்கிறேன், அதையுமே கற்றுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு இதை மட்டும் போட்டால் இதோட இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இதை சுற்றி வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா தான் இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே முடிச்சிடக்கூடாது. இதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே அவுட்டரில் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இப்போது இதுதான் லோடிங் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறது. இது ஒரு விதமான லீஃப். இப்போது நம்ம இந்த பக்கம் லோட் பண்ணோம் இல்லையா? இப்போது இந்த பக்கம் நம்ம லோட் பண்ணி நான் காமிக்க போகிறேன் இந்த ஸ்டிச்சில். இதுவுமே கவனமாக பாருங்கள். இப்போது இந்த பக்கம் லோட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், லீஃபை எடுத்தாச்சு. கீழே இருந்தும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், இல்லை மேலே இருந்துமே. இப்போது இந்த பக்கம் நான் லோட் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. நீங்கள் கீழே இருந்துமே லோட் பண்ணிவிட்டு மேலே போகலாம், இல்லை மேலேருந்து நீங்கள் கீழே வந்துக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இதுவுமே நீங்கள் இங்கே இல்லை இங்கே எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி லோடிங்கை நீங்கள் 1 by 1 அப்படியே கொண்டுட்டு வரணும்.
இப்போ பாருங்கள், இப்போது நான் இங்கே ஒரு லீஃபை போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இப்போது இந்த சைடு ஒரு லீஃபு, இந்த சைடு ஒரு லீஃபு. இப்போ மேலே இருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அந்த லீஃபை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இதோட அவுட்டிங் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு அவுட்டிங் இப்போ பாருங்கள், நான் வந்து போட்ட வரையுமாச்சு அவுட்லைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது நீட்டாக இருக்குது? உங்களுக்கு இந்த மெத்தடும் இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து 3 to 4 கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவில். இப்போது 3 to 4 வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நான் சின்னதாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அந்த மெத்தடில் கொடுத்தீங்க அப்படின்னா 3 to 4 இது வந்து சூப்பராக உங்களுக்கு அமையும். இப்போ 3 to 4 வந்து அதே மாதிரி ஈவனாக வந்து ஜர்தூசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இங்கே பாருங்கள், லோடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக லாக் போட்டுட்டு அகெயின் பக்கத்தில் எங்கே நீங்கள் போட போகிறீங்களோ அங்கே ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இங்கே ஒரு லாக். பக்கத்தில் போடுறதா இருந்தால் நீங்கள் மேலே மட்டும் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். கீழே கம்பல்சரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஈவனாக வரத்துக்காக தான். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு கரெக்டாக 4 and 5 இல்லை 6 கூட கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 5 கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் 2 கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் 3 கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிராஸிங்கில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் 5 கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் எப்படி இருக்கோ மேக்ஸிமம் 6 வரையுமே கொடுக்க பழகிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து லீஃப் ஸ்டிச் கிடைக்கும். இப்போது நான் உங்களுக்கு பேசிக்காக வந்து லீஃப்பை பற்றி ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் டேயில் வந்து என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, வெயிட் பண்ணி பாருங்கள். ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஜர்தோசி கிளாஸை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து கமெண்ட் கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது வந்து ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க. பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க, கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஓகே, இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.